பிரைஸ் லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் கூட நாம் வேத தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 15 வரை. சிறுவர்களுக்கான வேத பகுதி மார்க் 12. டெய்லி நம்ம படிக்கிற வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். இந்த நாளிலையும் கூட கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன கேட்டீங்கன்னா, உறவுகளில் சமாதானத்தை காத்துக் கொள்ளுங்கள். உறவுகளில சமாதானத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. அதனால இன்னைக்கு சமாதானத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, மன்னிப்பு, அன்பு, இவைகள் எல்லாம் நமக்கு இருக்கும்போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்யும். அதனால தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட சில சுபாவங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும், நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால சமாதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய இதயத்துல ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி ஆளுகை செய்யும் பொழுது மாத்திரமே தேவ சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல நம்ம தேவனோடு சமாதானம், மற்ற மனிதர்களோடு சமாதானம். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஆண்டவரை விட்டு விலகி தூர போனான். ஆண்டவர் தம்முடைய அன்பினால, தம்முடைய மன்னிப்பினால மீண்டுமாக மனிதனுக்கு சமாதானத்தை கொடுத்தார். தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்ற மனிதன் பிறனிடத்திலே சமாதானத்தை மற்ற மனிதத்திலே சமாதானத்தோடு இருப்பான். அதனால இந்த சமாதானத்தினுடைய அடிப்படை சத்தியங்கள் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 4 பாயிண்ட் பார்க்கும் பொழுது, நம்பர் 1 பாத்தீங்கன்னா சுயநலமற்ற அன்பு. நமக்கு பாத்தீங்கன்னா தேவ சமாதானம் நம்முடைய இதயங்களில் ஆள வேண்டும் என்று சொன்னா நமக்குள்ள ஒரு சுயநலமற்ற அன்பு நமக்கு இருக்க வேண்டும். யோவான் 3:14 பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரளி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தள்ளி இந்த உலகத்தை நேசித்தார் என்று சொல்லி போடுறோம். காரணம் கேட்டீங்கன்னா, அன்பினால நம்மை அவர் நேசித்தார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பாவிகளா இருக்கையில் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்ததுனால அன்பு என்னது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால நமக்குள்ள என்ன இருக்கும்னா, சுயநலமற்ற அன்பு நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்.
நீங்கள் ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நான் உங்களை நேசிப்பது போல நீங்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஒரு பாவியான ஸ்திரீ நாம் பார்க்கும் பொழுது அவள் இயேசு கிறிஸ்துவுக்காக விலையேறப்பெற்ற தலத்தை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அன்பு கூறும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பாவியான ஸ்திரீயை பார்த்து சொன்னாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லி இந்த பாவியான ஸ்திரீ குறித்து ஆண்டு சொன்னார். அதனால அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கணும். தேவனோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கணும். 1 யோவான் 1:7 பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா, அதாவது அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனால அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அதாவது ஐக்கியம் என்பது நமக்கு எப்ப வரும்னா, நமக்கு ஒரு நேர்மையாக இருக்கும் பொழுது, ஒரு ஹானஸ்டாக இருக்கும் பொழுது மாத்திரமே நமக்குள்ள நம்ம மற்றவர்களோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்ள முடியும். ஏசியா புஸ்தகம் பாத்தீங்கன்னா 57 நினைக்கிறேன் 2ஆம் வசனம், அங்க நேர்மையாய் நடக்கிறவர்கள் தேவனுடைய சமாதானத்துக்குள்ள பிரவேசிப்பார்னு சொல்லி அங்க வேதவசனம் போடப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம நேர்மையாக நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா, சமாதானத்தை கொடுக்கிறார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து தங்கள் படுகையில இளைப்பாறுகிறார்கள். நம்ம ஹானஸ்டாக நேர்மையாக நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 16 சங்கீதம் 7 பார்க்கும் பொழுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் கூட அவனோடு கூட சமாதானமா இருப்பார்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றதை நாம் பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் 16:7 பாத்தீங்கன்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் கூட அவனோடு கூட சமாதானமாக இருப்பார்கள் சொல்லி வசனம் போட்டு. அதனால நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வேதவசனம் சொல்லுகிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவனோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். தாவீது சொல்றாரு, சங்கீதம் 4ஆம் சங்கீதத்துல அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு கடைசி வருஷத்துல, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன் சொல்லி தாவீது சொல்றார். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு வனாந்தரமான வாழ்க்கை, அவருடைய சூழ்நிலைகள் ஒரு மோசமான நிலைமையில அவர் இருக்கிறார். வனாந்தரம்னா நமக்கு தெரியும், ஒன்றுமில்லாத இடங்களில அவர் குடியிருந்த ஒரு வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் சொல்றாரு, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், தேவரே நீர் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தாவீது தேவனோடு கூட ஐக்கியமா இருந்தார். தாவீதினுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. அதனால தேவ சமாதானம் தாவீதை ஆட்கொண்டது. அதனால அவர் எதை குறித்து அவர் கவலைப்படல, எதை குறித்து அவர் கலங்கல. ஏன்னா கர்த்தரோடு அவர் ஐக்கியமா இருந்ததுனால அவர் எதை குறித்து அவர் பயப்படல. அதனால தேவனோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கும் பொழுது நமக்குள்ள நிறைவான சமாதானம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வேதவசனம். அடுத்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
கடைசி வசனத்துல பார்க்கும் பொழுது என்ன போட்டிருக்கு? எபேசியர் 4 கடைசி வசனத்துல அங்க நீங்கள் ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் போடப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். பாருங்க, அதுக்கு முன்னாடி சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் உங்களை விட்டு, தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்கி கிடவது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அதனால 3வது பாயிண்ட் பார்க்கும் பொழுது நம்ம மற்றவர்களோடு கூட மற்றவருடைய பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை நம்ம மன்னித்து அவரோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கும் பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இதயங்களில் ஆளுகிச்சு. வேதவசனம் சொல்கிறது நீங்கள் ஒருவரோடு ஒருவர் நீங்கள் சமாதானமாறுங்கள் சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதனால முதல்ல நம்ம தேவனோடு சமாதானம், 2வது மற்ற மனிதர்களோடு நம்ம சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. சண்டை போடுவாங்க, மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க, சண்டை போடுவாங்க, மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. அதனால அவங்க தங்களுடைய தவறுகளை அவங்க பெருசுபடுத்துறதே இல்லை. அவருடைய தவறுகளை அவங்க என்ன பண்றதுல பெருசுபடுத்துறதே இல்லை. அப்பப்ப சண்டை போடுவாங்க, அப்பப்ப சேர்ந்துருவாங்க. அதனால அதை பத்தி ஒரு பெருசாவே எடுத்துக்கிறது கிடையாது. உடனே சேர்ந்துக்குவாங்க, உடனே சண்டை போடுவாங்க. ஆனா இன்னொரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவி பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள ஒரு வைராக்கியமா இருப்பாங்க, விரோதமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, மன்னிப்பு நமக்கு தெய்வ சமாதானத்தை கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னை தூஷித்த, தன்னை சிலுவையில அறைந்த மனிதர்களை இயேசு கிறிஸ்து பிதாவை அவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார் சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம மன்னிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சுத்த மனசாட்சி இருக்கும். நம்ம மற்றவருடைய பாவங்களை நம்ம மன்னிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு தேவ சமாதானம் இருக்கு, தேவ சமாதானம் இருக்கு. அதனால நம்ம மற்றவர்களுக்கு விரோதமாக செய்யற பாவங்களை நம்ம மன்னிக்கும் பொழுது தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மனத்தாழ்மை. அடுத்தது மனத்தாழ்மை. பாத்தீங்கன்னா மனத்தாழ்மை என்பது நம்ம உணவிலோ உடையிலோ நம்முடைய மற்ற காரியங்களில் அல்ல. மனத்தாழ்மை என்பது நம்முடைய இதயத்திலிருந்து அங்க வெளிப்பட வேண்டும். இதயத்துல நம்ம ஒன்றுமே இல்லை, இதயத்துல நம்ம ஒன்றுமே இல்லை. தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்னை மண்ணென்று நினைவு கூறுகிறார். கர்த்தர் என்னை மண்ணென்று நினைவு கூறுகிறார் சொல்லி சங்கீதத்துல வசனம் போடப்பட்டிருக்கிறது. அதனால நாம் மண்ணென்று நாம் நினைவு கூறும் பொழுது நமக்குள்ள மேன்மை பாராட்டல், பெருமையான காரியங்கள், மற்ற வைராக்கியமான செயல்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ள இருக்காது. ஏன்னா மண்ணென்று நாம் நினைக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு மதிப்பும் கிடையாது, அதனால தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்னை மண்ணென்று நினைவு கூறுகிறார். அதனால மண்ணுக்கு மதிப்பில்லாதது போல நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மை கிருபையாக நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபையாக நம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல வைத்த கிருபையினால நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்கிறார். அதனால நாம் மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. அதனால நாமும் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேத வசனம் சொல்கிறது, ஆவியின் சிந்தை சமாதானம், மாமிச சிந்தை மரணம். அதனால நம்ம எப்பொழுதுமே நம்ம ஆவிக்குரிய சிந்தையில நம்ம இருக்க வேண்டும், நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையில இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்.
இயேசு கிறிஸ்துடைய சிந்தை என்ன? அன்பு, தாழ்மை, பொறுமை, மன்னிப்பு. அதனால ஆவியின் சிந்தை அதுவே 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 இதாக இருக்கும். ஆவியின் சிந்தை அதுதான். அதனால நம்ம ஆவியின் சிந்தை நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். மாமிச சிந்தைகள் நமக்கு மரணத்தை கொண்டு வரும், நமக்கு துக்கத்தை கொண்டு வரும். அதனால நம்ம மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை கனம் பண்ணுவதில்லை, நம்ம மற்றவர்களை தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணிக்கொள்வதில்லை. நம்ம ஒரு மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 4வது பாயிண்ட், கடைசியாக நீடிய பொறுமை. வசனம் போட்டிருக்கு நீடிய பொறுமை. நம்ம நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும். வசனம் போட்டிருக்கு உபத்திரவத்துல நீங்கள் பொறுமையா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்கன்னு சொல்லி ரோமர் 12:12 போட்டிருக்கு. அது மாத்திரமில்ல, நம்ம பொறுமை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பூரணமான கிரியை செய்யும், பூரணமான கிரியை நடப்பிக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, சோதனைகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது, நம்ம நீடிய பொறுமையுள்ளவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா, நான் போன வாரம் ஒரு விசுவாச குடும்பங்கள்ல 2 குடும்பங்கள சண்டை வந்துச்சு. சண்டை வரும்பொழுது அங்க நான் வீட்டுல காட்டேஜ் பிரேயரு, இந்த காட்டேஜ் பிரேயர்ல தேவனுடைய செய்தி கொடுக்க நான் போயிருந்தேன். இப்ப போயிருக்கும் பொழுது என்ன செய்தி கொடுக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு போயிருக்கும் பொழுது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஈசாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் இருக்கிறாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல அந்த ஈசாக்குக்கு விரோதமாக பெலிஸ்தியர் என்ன பண்றாங்க, சண்டைக்கு வர்றாங்க. ஈசாக்கு விரோதமாக பெலிஸ்தியர் ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. அதனால பெலிஸ்தியர் பொறாமைப்பட்டு ஈசாக்கு விரோதமாக சண்டைக்கு வர்றாங்க. சண்டைக்கு வர்றது மாத்திரமில்ல, ஈசாக்கினுடைய துறவுகளை அவருடைய கிணறுல என்ன பண்றாங்க, மூடி போடுறாங்க, மண்ணை போட்டு மூடிடுறாங்க. மூடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈசாக்கு என்ன பண்றாரு, மறுபடியுமாக அந்த கிணறை தோன்றாரு. மறுபடியும் அவங்க சண்டைக்கு போடுறாங்க. மறுபடியும் வேற இடத்துல போயிட்டு கிணறு தோன்றாரு. மறுபடியும் சண்டைக்கு வராங்க. மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு அவர் போறாரு. பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கு விரோதமாக பெலிஸ்தீர்கள் அங்க வரும் பொழுது ஈசாக்கு என்ன பண்ணல, அவங்களோடு கூட சண்டை போடாம அவங்க என்ன பண்றாரு, பொறுமையாக அவர் கையாளுறார். அவர் வாக்குவாதம் பண்ணல, அவர் சண்டை போடல. அவர் என்ன பண்றாரு, விட்டு கொடுக்குறாரு. விட்டு கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் பொறுமையோட இருக்கிறார், பொறுமையோட அவர் போறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணல. கர்த்தர் நம்ம தேசத்துல பழுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டு ஆக்கினான்னு சொல்லி ரெகோபோத் என்று சொல்லி பெயரிட்டார். பாருங்க, அவர் பொறுமையாக அவர் இருந்ததுனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 24ஆம் வசனத்துல கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாறார். கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி, ஈசாக்கு நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதியை பெருகு பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு. அதனால ஒரு ஈசாக்கு பொறுமையா இருந்ததுனால என்ன சொல்றாரு, ஈசாக்கோட தேவன் பேசுறாரு, தரிசனமாகி பேசுறாரு. நீ பயப்படாத, சத்துருக்களுக்கு நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து சன்னதி பெருக பண்ண வேண்டும். கர்த்தர் அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொள்றாரு. அது மாத்திரமல்ல, சத்துருக்கள் ஈசாக்கை தேடி வர்றாங்க. சத்துருக்கள் பாத்தீங்கன்னா ஈசாக்கை தேடி வர்றாங்க. ஈசாக்கு தேடி என்ன சொல்றாங்கன்னா 28ஆம் வசனத்துல, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். 29ஆம் வசனத்துல, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி ஒரு சமாதானமான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட வேண்டும் சொல்லி. பாருங்க, ஈசாக்கு அங்க சமாதானமாக இருக்கும் பொழுது அவங்க ஆண்டவர் ஈசாக்கோடு கூட இருக்கிறார் என்கிறத அறிந்து கொள்றாங்க. அது மாத்திரமல்ல, ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. அது மாத்திரமல்ல, ஈசாக்கோடு சமாதானமான உடன்படிக்கை பண்ணுவதற்கு அவங்க ஆயத்தமா வர்றாங்க. ஈசாக்கோடு கூட சமாதானமான உடன்படிக்கை பண்ணுவதற்கு என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஈசாக்கை தேடி வர்றாங்க. தேடி அவங்க சமாதானமான உடன்படிக்கை பண்றாங்க. அதனால கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாட்களிலையும் கூட
நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சுயநலமற்ற அன்பு, தேவனோடு நம்ம ஐக்கியம், மற்றவர்களோட நம்ம மன்னிக்கணும், மற்றவர்களுக்கு முன்பதாக மனத்தாழ்மையா இருக்கணும். அது மாத்திரமல்ல நீடிய பொறுமையுள்ளதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மிஷனரியுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜான் ஹென்றி நியூமன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி. இவர் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மிஷனரி. இந்த மிஷனரியுடைய வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்ந்த காலகட்டத்தில் அவர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, அவர் இங்கிலாந்துக்கு ஒரு சரக்கு கப்பல் ஏறி அங்கே ஊழியத்துக்காக அவர் பிரயாணம் செய்தாரு. அவர் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில, அவருக்கு உடம்பு சரியில்லாத நேரங்களில, மிகவும் மனநிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில அவர் இங்கிலாந்தில் இருக்கிற தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயம் துடித்துக் கொண்டிருந்தது. இங்கிலாந்து போறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம சூழ்நிலை இருக்கும் பொழுது அவருக்கு பயணிகள் கப்பல் அவருக்கு கிடைக்கல. அதனால அவருக்கு சரக்கு கப்பல்ல ஏறி அங்க என்ன பண்றாரு, அந்த கப்பல்ல பிரயாணப்பட்டதுக்காக அவர் ஏறி அங்க போயிட்டு கப்பல்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய இதயத்துல ஒரே துக்கம், கவலை, கண்ணீர், பாடு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு அழகான பாடலை கொடுத்தாரு. என்ன பாடல்னா, காரிருளில் என் நேச தீபமே என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வரிகளை அவர் கொடுத்தாரு. அதாவது இருள் சூழ்ந்த காலகட்டங்களில கர்த்தரே உனக்கு தீபமா இருக்கிறார், கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருக்கிறார் சொல்லி அந்த வசனம் அவரோடு கூட ஆண்டவர் பேசினார். வேதவசனம் சொல்கிறது 112ஆம் சங்கீதத்துல, செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சம் ஒதுக்கும் என்று சொல்லி சொன்னது போல ஊழியக்காரராகி அவருக்கு ஒரு செம்மையான மனிதனா இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில, இருண்டு போன வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவர் என்ன பண்றாரு, அந்த கப்பல் ஏறி உட்காந்துட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுத்த அந்த பாடலை அவர் சத்தமாக பாடும் பொழுது அவருடைய இதயத்துல ஒரு தேவ சமாதானம் ஆட்கொள்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த கப்பல்ல அவர் முழங்கால் போட்டு என்ன பண்றாரு, ஜெபிக்கும் பொழுது அவருக்கு ஒரு நிறைவான சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, சாரால் நவராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்கார அம்மா பாத்தீங்கன்னா, அவர் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு ஊழியத்திற்கு போறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பயணப்பட்டிருந்தாங்க. அவங்க பயணப்பட்டிருக்கும் பொழுது ஊழியத்துக்கு போறதுக்காக அவங்க கப்பல் ஏறி இருக்கும் பொழுது அவர் கூட துணைக்கு யாருமே வரல. அவரை வழி அனுப்ப யாருமே வரல. அவர் தனியாக உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு பாட்டு கொடுக்குறாரு. என்ன பாட்டுன்னா, என்னை மறவா இயேசு ராஜா உந்த தயவால் என்னை நிரப்புன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுக்குறாரு. என்னை மறவா இயேசு ராஜா உந்த தயவால் என்னை நிரப்புன்னு சொல்லி ஒரு சில வரிகள்ல அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பாட்டின் மூலமாக அந்த அம்மாவை தேற்றி அந்த அம்மா ஒரு தைரியமாக அவங்க கப்பல்ல போயிட்டு இலங்கைக்கு போயிட்டு அங்க ஊழியம் செய்யறாங்க. ஊழியம் செஞ்சது மாத்திரமல்ல, அநேக சபைகளை நிறுவினாங்க. அது மாத்திரமல்ல, சென்னையில இப்ப இந்த சியோன் பெந்தெகோஸ்து சபைன்னு சொல்லக்கூடிய சபையை அநேக ஆண்டுகள் அவங்க தலைமை போதா இருந்து அவங்க வழிநடத்தினாங்க. அது மாத்திரமில்ல, இந்த ஜான் ஹென்றி நியூமன் சொல்லக்கூடிய மனிதர் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு இங்கிலாந்து போயிட்டு அநேக சபைகளை நிறுவினார். அநேக ஆத்மாக்களை
ஆதாயப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அநேக புஸ்தகங்களை அவர் எழுதினார். அது மாத்திரமல்ல, அவர் ஆங்கிலிக்கன் திருச்சபையும் ரோம திருச்சபையிலும் அவர் ஊழியங்களை செய்தார். 2 திருச்சபைகளும் இணைய வேண்டும் என்று சொல்லி அநேக முயற்சிகளை மேற்கொண்டார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அவர் பாத்தீங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்த காலகட்டங்களிலே கூட கர்த்தர் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்து அவரை வழிநடத்தி ஒரு பெரிய தேவ ஊழியக்காரராக அவரை மாற்றினார். அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருள் சூழ்ந்த காலகட்டங்களில இருக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு வெளிச்சமா இருப்பார். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபம். எங்களை நேசிக்கின்ற ஆண்டவரே, கர்த்தாவே, நாளுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்கூட ஆண்டவரே, நாங்கள் தேவ சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, ஆண்டவரே, உறவுகளிலே நாங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்வது எப்படி என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆண்டவரே, உங்களுடைய அன்பினாலே, உங்களுடைய இரக்கத்தினாலே, ஆண்டவரே, உங்களுடைய ஐக்கியத்தினாலே, உங்களுடைய மன்னிப்பினாலே, உங்களுடைய மனத்தாழ்மையினாலே, உங்களுடைய பொறுமையினாலே நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்ய. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய கர்த்தாவே, உடைய கல்வாத்தி ஊழியங்களை கர்த்தாவே ஆசீர்வதிங்க. ஊழியத்தை தலைமை நடத்துகின்ற ஆண்டவரே, அருமையான தலைமை போவதற்காக அவருடைய குடும்பங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஊழியத்தின் எல்லா விதமான தேவைகளை செய்யுங்க, சந்திங்க. எல்லா விதமான குறையெல்லாம் விரைவாக்குங்க. ஆண்டவரே, விசேஷமாக ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஹோம் ஹாஸ்டல்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருடைய குடும்பங்களை கர்த்தாவே ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் குறையெல்லாம் விரைவாக்குங்க, தேவையை சந்திங்க. ஆண்டவரே, விசேஷமாக திருநர் சபைக்காக ஜெபிக்கிறோம். திருநர் சபை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இன்னுமாக அடையனுக்காக ஜெபிக்கிறோம். அடையனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் குறையெல்லாம் விரைவாக்க, குடும்பத்துடைய தேவையை சந்திங்க. ஆண்டவரே, குடும்பங்களில் அற்புதங்களை செய்யும்படியாக உதவி செய்யுங்க ராஜா. மகிமைப்படுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கணும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென்.